ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இப்போது நாம் அந்த மேரினேட் பண்ணி வச்ச பிரிஞ்சால் எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது நான் கோகோனட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு உங்களோட ப்ரிஃபர்ட் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவீங்களோ அதையே ஊற்றுங்க. நான் கோகோனட் ஆயில் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை நம்ம இப்போதைக்கு நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். குக் பண்ணும்போது கம்ப்ளீட்லி லோ ஃப்ளேமில் போட்டுருவேன். இதை பார்த்துக்கோங்க, இது ஒரு பெரிய பர்னர் தான், ஒரு பெரிய பர்னர். பட் இதை நான் கம்ப்ளீட்லி சிம்மில் போட்டுருவேன் ஒன்ஸ் பிரிஞ்சால் ஆட் பண்ணதுக்கப்புறம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரிஞ்சால் ஆட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் சிம்மில் போடுறேன். அது ஸ்லோவாக தான் குக் ஆகணும், ஏன்னா பிரிஞ்சால் ஃபுல்லாக நமக்கு குக் ஆகணும். நம்ம ஹை ஃப்ளேமில் போட்டுட்டோம்னா சரியாக குக் ஆகாது, கரிஞ்சு போயிடும். பட் பிரிஞ்சால் குக் ஆகாமல் நமக்கு கரிஞ்சு தான் போகும். ஸோ ஃபுல்லாக சிம்மில் போட்டுருங்க. நான் ஒரு பீஸ் ஆட் பண்ணலாம். அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் பேட்சில் தான் போட முடியும். இது மேலே மசாலா கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக மேலே போட்டு விடுங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நான் பண்ணதில்ல. ஸோ ஜஸ்ட் நம்ம ப்ராப்பராக குக் பண்ணி தான் இதை எடுக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஃபாஸ்ட்டாக இது குக் ஆகணுன்னா ரொம்ப சிம்மில் போட்டுட்டு நாம் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு மூடிடணும். மூடி வச்சு மூடினா சீக்கிரம் நமக்கு குக் ஆகிடும். அப்படியே ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது. ஸோ அதனால் ஒரு மூடி போட்டே குக் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் ஆகட்டும். இதை உங்களுக்கு நான் ஃப்ளிப் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இது மாதிரி இதை ஃப்ளிப் பண்ணும்போது ரெண்டானா எடுத்துக்கோங்க, அல்லது ஃப்ளிப் பண்ண கஷ்டமாக இருக்கும். இது மேலே மசாலா ரொம்ப கம்மியாக இருக்குது. இது மாதிரி ரெண்டு எண்ணத்தை வச்சு ஃப்ளிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு மசாலா இல்லாதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு விடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடியாது, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இதோட எண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் ப்ராப்பராக சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இது ஸ்லோ குக்கிங்கில்
மூடி போட்டு தான் குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா குக் ஆகும். நம்ம ரைஸில் பிச்சு சாப்பிட்ற அளவுக்கு அது குக் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது குக் ஆகிட்டுருக்கட்டு. இன்னும் எப்படியே ஒரு 10 மினிட்ஸ் இது ஸ்லோவாக குக் ஆகணும். நான் மூடி போட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இது ஃபைனலாக இது எப்படி வந்துச்சுன்னு ஒரு 10 மினிட்ஸ் இன்னும் குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் சிட்ரஸ் ஃபைனான்சஸ்.